ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஞானத்தை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமாகிய கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் ஞானமாயிருக்கிறது. இன்னைக்கு ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே அவன் கேட்க கடவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தேவன் சொன்னாரே. இந்த உலக மனுஷர்களை விட நாம் அதிக ஞானமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. இன்னைக்கு தேவனுடைய வாயிலிருந்து புத்தியும் அறிவும் வருகிறதுமாயிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அறியாமைக்குள்ளே இருக்கிறீர்களா? வாழ்க்கையை பற்றி அறியாமை, கிறிஸ்துவின் அன்பை பற்றி அறியாமை, ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்து அறியாமை, தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற இரக்கங்களை குறித்தான ஒரு ஞானமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு தேவனுடைய ஞானம் மிக அவசியமாயிருக்கிறது. The wisdom of God is very essential in this life. தேவன் ஞானம் இல்லாதபடி நாம் வாழ்வது மிகவும் கடினமானதாயிருக்கிறது. நாம் கொலோசியர் 3:16 வாசிக்கிற பொழுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அந்த கிறிஸ்துவின் வசனம், ஞானமாகிய அந்த வசனம், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே சரியாய் செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நம்மிடத்துல பணம் இருக்கலாம், ஆனால் அது செலவழிக்க ஞானம் இல்லாவிட்டால் அது வீணாகும். இன்னைக்கு நமக்கு திறமைகள் இருக்கலாம், ஒருவேளை அதை தேவனுடைய நாமத்துக்காய் நீ பயன்படுத்தாவிட்டால் அதுவும் வீணாகிறது. இன்றைக்கு அப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவாகிய அந்த ஞானம் பிரகாசிக்க வேண்டும். வசனமாகிய அந்த வெளிச்சம், ஞானமாகிய அந்த தேவன், வார்த்தையாகிய அந்த ஞானம் உங்களை வழி நடத்த வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஞானத்தோடு வாழுங்க, நீங்க ஜெயித்திரலாம். பிசாசு அந்த ஞானத்தை நீ கண்டு கொள்ளாதபடி உன்னை கட்டி வைக்கிறான். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அந்தகார இருளில் இருந்து நம்மை விடுவித்து தேவனுடைய ஞானத்தின்படி வாழ கிருபை செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய ஞானம் நிறைந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் வாழ்க்கை வாழ, உம்முடைய ஓட்டத்திலே ஓட, உம்முடைய ஞானத்தினாலும் கிருபைகளினாலும் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் படிப்பு, வேலை ஸ்தலம், குடும்பம், ஆவிக்குரிய வாழ்வு என்று சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் உம்முடைய ஞானத்தை காண கிருபை செய்வீராக. உம்முடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறோம். உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.